ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃபால்ஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டு மறுநாள் வந்துட்டு அக்கா வந்து ஊருக்கு கிளம்புறாங்க. ஸோ அதனால வந்துட்டு நாங்கள் வந்து சாரீலாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அவங்க பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் சாரீ வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அதனால வந்துட்டு நாங்கள் வந்து வீராஸ் வந்து போயிருந்தோம். அண்ட் வீராஸில் வந்து இந்த ஸ்பேஸ் சில்க் சாரீலாம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் சாரியோட குவாலிட்டியும் வந்துட்டு ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு அவளும் ஸ்பேஸ் சில்க் தான் கேட்டிருந்தா. அதனால அதை போய் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இந்த சாரீ வந்து ஏதோ ஒரு ப்ரோக்ராம்காக வந்துட்டு அவ பார்த்துட்டு இருந்தா. ரொம்பவே கம்மி தான் இந்த சாரீ. அண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மயில் கழுத்து க்ரீன் சொல்லுவாங்கள்ல, அந்த க்ரீனும் அதுக்கப்புறம் ஒரு பிங்க்கும் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அதை வச்சு வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி நானுமே ஒரு சாரீ இந்த இந்த டிசைனில் எடுக்கலான்னு தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஏற்கனவே ஸ்டிச் பண்ணாமல் நிறைய சாரீ இருக்குது, திருப்பி திருப்பி எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு எடுக்கலை. அண்ட் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸ் ஒர்க்ஸ் வச்ச மாதிரி சிம்பிள் பிளெயின் சாரீஸ்லாம் இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப பிளெயின் சாரீ ரொம்ப பிடிக்குங்க. டிசைன் வந்து ரொம்ப இல்லாமல் ஒரு மாதிரி சட்டிலாக இருக்கிற டிசைன்ஸ்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ் மேட்ச் பண்ணி போடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ அதை தான் வந்துட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் பிரேம்க்கு பிடிக்குமோ என்னமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வந்து எடுக்கல. பட் இது வந்து கட்டினா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு தானே நமக்கு கலர் வந்து ஒரு மாதிரி டிம்மாக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் கட்டினோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த கலம்காரி பிரிண்ட் அந்த மாதிரி வர மாதிரி இருந்தது. ஸோ இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாமே நாங்கள் வந்துட்டு வாங்கிட்டோம். சாரீ எடுத்திருந்தோம். முக்கியமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைட்டி எடுத்திருந்தோம். ஸோ வண்ணாரப்பேட்டை பொறுத்த வரைக்கும் நைட்டி அடிச்சிக்கவே முடியாது. இங்கே மொத்த கடை வியாபார கடைங்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ நம்ம இங்கே வந்துட்டு வாங்கி கூட சேல் பண்ணலாம். அந்த அளவுக்கு நமக்கு வந்து ப்ராஃபிட் உள்ள ஒரு இடம் வந்து வண்ணாரப்பேட்டைன்னு சொல்லலாம். ஸோ அவங்க நைட்டி வாங்கணும்னு சொன்னாங்க. அதனால் நைட்டி வாங்கிட்டு எனக்குமே ஒரு நைட்டி வாங்கி கொடுத்தாங்க. ஸோ வாங்கிட்டு நாங்கள் வந்து பக்கத்தில் வந்துட்டு A to Bக்கு வந்து வந்திருந்தோங்க. ஸோ சின்னதாக ஏதாவது சாப்பிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வீட்டில் வந்துட்டு நான் வந்து சாம்பார் மீனெல்லாம் வறுத்து வச்சுட்டு தான் வந்தேன். ஸோ இப்போ சாப்பிட்டோம்னா நம்ம நைட்டுக்கு சாப்பிட முடியாது அதுன்னு சொல்லிட்டு சிம்பிளாக காஃபி ஏதாவது வந்து சாட் ஐட்டம் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அண்ட் அவங்களுக்கு வந்து பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு தான். ஸோ அதனால் வந்து கொஞ்ச நேரம் நாங்கள் ரிலாக்ஸாக பேசிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்கள வந்து சென்ட் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ வீடே வெறிச்சோன்னு இருக்கும். ஏன்னா வந்து நல்ல 3 நாள் கலகலன்னு இருந்தது. வீடு வெளியெல்லாம் போய் சுற்றிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி நாங்களுமே அவங்க ஊருக்கு போயிருந்தோம். அந்த வீடியோவில் நான் போட்டிருந்தேன். கன்னியாகுமரிக்கு போயிருந்தோம் அவங்க வீட்டுக்கு. ஸோ அவங்கள அனுப்பிச்சிட்டு நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு வந்து உள்ளே போகும்போது வெறுமையாக இருந்த மாதிரி இருந்தது. இது வந்து நெக்ஸ்ட் டேங்க. எங்கள் ஸ்ட்ரீட் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து பாருங்கள் எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே இந்த மெட்ரோ ட்ரைனேஜ் கனெக்ஷனுக்காக வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அவங்க வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வெளியே போக முடியாத அளவுக்கு கேட்டு முன்னாடி ஃபுல்லாக மண் கொட்டி வச்சுட்டாங்களா. ஸோ அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருந்தோம், அந்த கேட்டுக்கு முன்னாடி இருக்க மண்ணை கொஞ்சம் எடுங்க, நாங்கள் வெளியே போகணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டு இருந்தாங்களா, அதை நின்று நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா தட்டு வடை செட்டு சாப்பிட்லான் தான் போகிறோம். ஸோ ஓவர் அடிச்சுதா, அதனால் நானும் பசங்க போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. மை ஃபேவரட்டான ஸ்பாட் தட்டு வடை செட்டு. ஸோ அங்கே தான் போகிறேன். ஸோ போயிட்டு இன்றைக்கி என்னென்ன சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ போகலாம். நம்ம வீட்டிலேருந்து ஒரே ரோடு தாங்க. ஆல்ரெடி இந்த ஹாரிகல்ச்சர் பார்க் பேக் சைடில் உள்ள கடைங்களோட வீடியோ நிறைய நான் வந்து போட்டிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு தட்டு வடை செட்டு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் கிளம்பிட்டோம். பட் அங்கே போய் பார்த்தா தட்டு வடை செட்டு காலின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பக்கத்தில் வந்துட்டு பீஸாவும் பர்கரும் சாப்பிட்லான்னு பசங்க வந்துட்டாங்கங்க. ஸோ இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.